நீட்டுக்கு வந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சுல்ல, நீட் எக்ஸாமுக்கு இப்ப டெல்லியில் நடக்குது, அதை பத்திலாம் உங்க சேனல்ல வீடியோ போடல? அதை பத்தி போடணும் அப்படின்றது சரி. போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது போட்டோம்னா ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக சரி முழுமையா முற்று பெறட்டும், இல்ல அவங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்களா, இல்ல போராட்டத்துக்கு அவங்க கேட்ட கோரிக்கையில செயல்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு போடலான்னு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதுக்கான ஒரு முற்று பெற்று இருக்குது போராட்டம். அதை பத்தி கண்டிப்பா போடலாம் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை அதுக்கான ஆனா இவ்வளோ போராட்டம் பண்ணி தான் விலகணுமா, ஒருத்தர் பதவி விலகிறது தான் முக்கியமானு கேட்டீங்கன்னா அது அந்த மாணவரோட கோரிக்கையா இருந்தது. அது விலகி இருக்காரு. பாராட்டத்தக்கதெல்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுத்து தான் பண்ணணும்ன்ற மாதிரி வந்திருக்கு. பட் பரவாயில்ல, பதவி விலகிற அவங்களோட ஒரு கோரிக்கை நிறைவேறிச்சு, அந்த விதத்துல மகிழ்ச்சி. ஆனா அடுத்தது வரவங்க இதை விட நல்லா செய்வாங்களான்னு கேட்டா அதெல்லாம் இனிமேதான் பார்க்கணும். பார்ப்போம். இப்ப தமிழ்நாட்டிலயும் ஒரு சில இடங்கள்ல போராட்டம் நடந்துச்சு. ஆனா தமிழக அரசு சார்பா வந்து பெருசா எந்த ஒரு இதுவும் பண்ணலையே, அதை பத்தி? தமிழக அரசு இது ஒரு புதுசா பதவியேற்ற ஒரு அரசு. 2 மாசம் தான் ஆகுது. இதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பேர் எல்லாருமே புது நபர்கள். அவங்க எல்லாருக்கும் நீட், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரை கேட்டாலும், பிஜேபி கட்சியை தவிர மீதி யாரை கேட்டாலும் நீட் வந்து விலக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இவங்களும் அதே கோரிக்கை. பட் இவங்களுக்கு அதை அபிஷியலா எப்படி எடுக்கிறது, இல்ல நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா என்ன ஆயிடுமோன்னு ஒரு பிரச்சனை இருக்கோ, இல்ல பயம் இருக்கோன்றது என்னோட கருத்து. பயம் தான் இருக்கலாம். ஏன்னா இப்போ நீட்டுக்கு எதிர்க்க போராட்டம் நடக்கும்போது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அந்த பாடகர் அறிவு வந்து தலைமைச் செயலர் எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது தெரியும், கூப்பிட்டு போயிட்டு இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நாங்க கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாதான் பாடகர் அறிவு அவர் வந்து ஒரு போராட்ட களத்துல சொன்னது. பட் அதுதான் இப்ப இந்த அரசாங்கத்துக்கு இதை இன்னும் எப்படி செயல்படுத்தணும், இல்லை எப்படி கொண்டு போறதுன்றதுல ஒரு தயக்கம் இருந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான் உண்மையும் கூட. இது ஓரளவுக்கு ஃபர்தரா போகும். ஏன்னா இப்ப போராட்டமே 2 கோரிக்கையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஒருத்தவங்க பேன் நீட்டுன்றாங்க, இன்னொருத்தவங்க ஃபேர் நீட்டுன்றாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் இன்னும் கிளாரிட்டி இல்லாதனால அவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இது மாணவர்கள் போராட்டமா தான் இருந்துச்சு. மாணவர்கள் எவ்வளவு பேர் வந்து தாக்கப்பட்டார்கள். ஆனா அந்த சிஜேபி வந்துட்டு அவனுங்க டைப் வந்து திடீர்னு புதுசா வந்தாங்க. ஆனா எல்லா என்ன சொல்ற கிரெடிட்ஸும் அவங்க எடுத்துட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல என்னை பொறுத்த வரைக்கும் சிஜேபி அப்படின்றது ஒரு கட்சியே இல்லை. இன்னும் அதுல சில பேருக்கு புரிதல் இல்லாம இருக்கு. அவங்க எல்லாம் கட்சி பதிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அது ஒரு அமைப்பு என்ற அளவு தான் பதிஞ்சிருக்காங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு. அது ஒரு கிரிட்டிசைஸ்க்காக ஆரம்பிச்சது, இன்னைக்கு இது போராட்டத்தோட வீரியம் பெற்று இருக்கு. தவறுகளான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. யார் வேணாலுமே கட்சி ஆரம்பிக்கலாம். இன்னும் கட்சி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணல, அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க ஒன்றும் கட்சியெல்லாம் வரல, இந்த வெற்றியை நாங்க முழுசா எடுத்துக்கல, இது எல்லாரோட மாணவர்கள் போராட்டம் இல்லை, ஜென்சியோட போராட்டம் இல்லை, ஆல் ஓவர் இந்திய மக்களோட போராட்டம் தான் சொல்லியிருக்காங்க. அவர்கள பொறுத்த வரைக்கும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவங்க இவங்ககிட்ட சப்போர்ட் பண்றாங்க, வெளிநாட்டோட சப்போர்ட்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு நடந்தா அதுக்கு யாரு போறான்னாலும் கிரெடிட் கொடுக்கலாம். அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒன்றும் கட்சி கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு அமைப்பு. அந்த டெல்லியில நடந்ததுக்கு தலைமைன்றதோட அவங்கதான் முழு காரணம்னு அப்படின்னு சொல்லலாம். பட் தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் நடந்ததெல்லாம் அந்தந்த தன்னெழுச்சியா நடந்தது. மற்றபடி அவங்கள ரொம்ப பிளேம் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, போய்கிட்டு இருக்கு, பார்ப்போம். அவங்களோட ஃபர்தரான ஆக்ஷன்ஸை பொறுத்து அவங்க முடிவு பண்ணுவோம். இப்ப இவனுங்க சிஜேபி வந்து எப்படின்னா, ஏற்கனவே அவங்க வந்து ஒரு பிஜேபியோட எக்ஸ் மெம்பர்ஸ் தான். அந்த சிஜேபி வந்து அந்த ஹெட் வந்துட்டு பிஜேபி ஒரு ஆள் மூலியமா தான் வந்து ஃபாரின்ல இருந்துட்டு திடீர்னு தொப்பக்கடி நீங்க வந்து குதிச்சிட்டாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த இப்போ சிஜேபியில ஏதாவது ஆரம்பிச்சது, அந்த ஃபர்ஸ்ட் அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சது அபிஜித் அப்படின்றவர். அவருக்கு பின்னாடியும் சில இது சொல்லுவாங்க, அமெரிக்கால சப்போர்ட் பண்றாங்க, இல்ல நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியில இருந்து ஒரு ஆள் சப்போர்ட் பண்றாரு, அவங்க சப்போர்ட்டா தான் இருந்தாங்க, சடனா எப்படி சேஞ்ச் ஆவாங்க. அதாவது இன்னைக்கு பிஜேபி அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறத அவங்களே ஒருங்கிணைச்சு அதை ஒரு மாதிரி நீர்த்து போக செய்யணும்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுதான் நான் சொன்னதுதான் மறுபடியும். ஏன்னா அவரை பத்தியான முழு விவரங்கள் தெரியல. இப்போதைக்கு போராட்டம் பண்ணாங்க, அது வீரியமாவே அடைஞ்சது, அதுக்கான வெற்றின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இனிமே அவரோட ஆக்ஷன்ஸ் பார்க்கணும், எப்படி என்ன பண்றாரு, ஒருவேளை அவங்க கூட இணக்கமாயிடுறாரா, இந்த ஒரு பெரிய ஒரே ஒருத்தர் பதவியில இருந்து விலக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய போராட்டமா, இதுக்கப்புறம் எதையும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும்னா ஆப்வியஸா இதுக்கு பின்னாடியும் பிஜேபி இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வரலாம். இன்னைக்கு ஒரு முழுமையா இதுதான் காரணம்னு நம்மளால சொல்ல முடியல. அதுதான் என்னோட கருத்து. அந்த அபிஜித் அவரின் தலைவர், அதாவது சிஜேபின்ற அந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சவரோட எனக்கு கணக்கு. இதெல்லாம் பொறுத்து நம்ம பேசுவோம். மீண்டும் சந்திப்போம்.